பாபர்கள் கேந்திரத்திலும், சனி, செவ்வாய், சூரியன் மாதிரியான கிரகங்கள் கேந்திரத்திலும், சுபர்களான பௌர்ணமி சந்திரன், குரு, சுக்கிரன், தனித்த புதன் திரிகோணத்திலையும் இருக்கிறது நல்லது. திரிகோணம்னா என்னது? வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம், ஒரு ஜாதகத்தில் கேந்திரத்தில் கிரகங்கள் வலிமையானவையா? கேந்திரத்தில் கிரகங்கள் வலிமையானவையா? கேந்திரம்னா என்னது? லக்னம், லக்னத்துக்கு 4, 7, 10ஆம் பாவகம் கேந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? காலபுருஷ தத்துவத்துக்கு ஒரு கேந்திரம் இருக்கும். இந்த சரவீடுகள்லாம் சேர்ந்து ஒரு இந்த அமைப்புகள்ல இருக்கும். அது வந்து அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு தூண்கள்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய பிறந்த ஜாதகத்துக்கு லக்னத்திலிருந்து 4, 7, 10ஆம் பாவகங்கள் நம்மளுடைய லக்னத்தினுடைய தூண்கள்ன்ற மாதிரியான சில விஷயங்கள்ல வரும். இந்த அமைப்புகள்ல கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்கிறது. என்னங்க கேந்திரம்? 4, 7, 10. உண்மையிலே சொல்ல போனா மிக சிறப்பாக சொல்லப்படக்கூடிய கேந்திரம் ஒளிச்சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமையக்கூடிய கிரகங்கள் தான். இந்த ஒளிச்சந்திரன் என்ன பண்ணுவாரு? அவருடைய ஒளி சிதறல்கள் அந்த எல்லா 4 கோணங்களுக்கும், கோணம்னா என்னன்னா 4 மூலை, 4 மூலை, உங்க ஜாதகத்தினுடைய 4 மூலை. இயல்பாக ராசியும் லக்னமுமே ஒரு அளவுக்கு கேந்திரமாக அமைந்து ஒளிச்சந்திரனாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகமே அப்படியே ஒளியான அமைப்புகள்ல உங்களால பார்க்க முடியும். அதற்கு பிறகு சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய புதன். கேந்திரம்னா என்ன? சந்திரனுக்கு 4, 7, 10ஆம் இடத்துல இருக்கிறவங்க. சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுபர்கள், சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா சுக்கிரன், இந்த மாதிரியான ஒளியை மிக சிறப்பா சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல பாபர்கள் கேந்திரத்திலும், சனி, செவ்வாய், சூரியன் மாதிரியான கிரகங்கள் கேந்திரத்திலும், சுபர்களான பௌர்ணமி சந்திரன், குரு, சுக்கிரன், தனித்த புதன் திரிகோணத்திலையும் இருக்கிறது நல்லது. திரிகோணம்னா என்னது? 1, 5, 9ஆம் இடம் 7ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா லக்னத்தை பார்ப்பாங்க. இந்த சுபர்கள் 1, 5, 9ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அந்த பாவகத்தை வளர்ப்பாங்க. 1ஆம் இடம் லக்னம். லக்ன பாவகத்தில் சுபர் இருக்கிறது நல்லது. நல்லவரா இருப்பீங்க. நல்ல உடையினுடைய தன்மையில இருப்பீங்க. நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன். நான் பிறந்ததுல இருந்து பெரிய கஷ்டம் படல அப்படின்னாரு. நீங்க கஷ்டம் பட்டீங்கன்னு சொன்னாதான் நான் ஆச்சரியப்படுவேன். குருவும் சுக்கரனும் வலுத்து லக்னத்தை பாக்குறாங்க. மகர லக்னம். சேலத்துல இருந்து வந்து சிங்கப்பூர்ல வேலை செய்யறாரு. அப்ப சொன்னாரு, நீங்க அப்படி சிங்கப்பூரினுடைய கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கிறாரு அவரு. அப்ப இந்த இடத்துல குரு சுக்கிரன் லக்னத்தை பார்க்கும்போது எப்படி நீங்க கஷ்டப்படுவீங்க? நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னாதான் என்னங்க சாப்பிடலையா, நடுரோட்ல இருக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். கஷ்டம்னாலே இப்ப நம்ம ஆளுங்களுக்குலாம் வேற மாதிரி வந்துருது போல, புரிதல் வந்துருது. அப்போ இயல்பாக சுபர்கள் லக்னத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது எந்த வகையிலையும் உங்களை கீழ்நிலைக்கு கொண்டு செல்ல மாட்டார்கள். இதுதான் விஷயம். இப்ப அவர்கிட்டயும் நான் ப்ராமிஸ் பண்ணேன், எந்த இடத்துலயும் யாரையும் டிபெண்ட் பண்ணி எல்லாம் இருக்கிற மாதிரி வராது. ஏதோ ஒரு வகையில யாரோ ஒருத்தர் உதவு வந்துருவாரு. அப்ப சுபர்கள் சுக்கரனா இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், பௌர்ணமி சந்திரனாக இருக்கட்டும், தனித்த புதனாக இருக்கட்டும், 1, 5, 7, 9ஆம் இடத்தோட இருக்கும்போது சுபர் நல்லவைகளை எடுத்து அந்த ஜாதகருக்கு கொடுப்பாங்க. அந்த பாவகம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? பாபர்கள் சொல்லக்கூடிய வேலைக்காரர்கள், அதிகாரத்தை செலுத்தக்கூடியவங்க. எங்க நீங்க வேலையை செலுத்துவீங்க? வீட்டுல மனைவி குழந்தைங்கிட்ட அதிகாரத்தை செலுத்துவீங்களா? இல்ல நண்பர்கள்கிட்ட அதிகாரத்தை செலுத்துவீங்களா? அதிகாரம் எங்க செலுத்தப்படும்? வேலை, ஜீவன இடத்துல தானே அதிகாரத்தை செலுத்துவீங்க. அந்த ஜீவனத்தை செலுத்தக்கூடிய இடத்துல சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல திக்பலம்னு வருவாங்க. அந்த கேந்திரம் வேலைக்கான கேந்திரம். சனிக்கும் அந்த கேந்திரம் உகந்த கேந்திரம். அவர் 7ஆம் இடத்துல திக்பலம் ஆனாலும் கூட 10ஆம் பாவகம். வேலைக்காரன் ஒர்க் ஷாப்ல இருக்கணும்னு அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். சனி வேலைக்காரன், ஒர்க் ஷாப் 10ஆம் இடம், அந்த இடத்துல இருக்கும்போது அவரு நல்ல வேலைக்காரனா வேலை செய்வாருங்க. ஓகேங்களா? அப்ப இது எல்லாம் அதனுடைய அடிப்படைகள்ல வரக்கூடிய அமைப்பு. அப்ப அந்த கேந்திரம்ன்றது என்னது? சந்திர கேந்திரமா, சனிக்கு கேந்திரமா, செவ்வாய்க்கு கேந்திரத்துல செவ்வாய் பார்வையில் இருக்கா, இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பு. சும்மா இவரு கேந்திரம்னாலே வலிமை இல்லைங்க. கேந்திரம்னா என்ன? 4 மூளை, அவ்வளவுதான். அந்த கேந்திர வலிமைன்றது உங்களுடைய ஜாதகத்தின் ஒளியை பொறுத்தது. ஒளியான சந்திரன், நல்ல ஒளி சந்திரன் இல்லைன்னா பரவாயில்ல, வைகாசி விசாகம் மாதிரியான நீச்ச சந்திரன் ஆனாலும் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல சந்திரனுடைய கேந்திரத்துக்கு அதீத வலிமை உண்டு. அந்த இடத்துல நீச்சம் எல்லாம் பார்க்க வேண்டாம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.